ओम ज्ञानरूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी, ओम नमो नारायणी, ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 13/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 1. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 45 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று இரவு 8:34 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:04 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 7:18 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 9:42 வரை வணிசை, பின்பு இரவு 8:34 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் ஆயில்யம், மகம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். இன்றைய கோச்சாரப்படி கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், சந்திர பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு செலவு மிக்க நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செலவுனா எப்படின்னா, எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக தானே இருக்குமே தவிர மற்ற ஒரு பெரிய செலவாக அமையாது. உங்கள் வீட்டு முன்னாடி இந்த சாலையோர பணிகள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் செலவு பண்ணி சில ஆல்ட்ரேஷன்ஸ் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரணமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துன்னா தயவு செஞ்சு தள்ளி போடாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்சம் செலவு பண்ணி அந்த ரோட்டோரம் இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டிங்கன்னா வருங்காலத்தில் அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவாக இருக்கும். பணம் சேமிக்கும் திட்டத்தில் நீங்கள் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரி செலவுன்னு என்னென்னா, இந்த டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ், சேவிங் ஸ்கீம்ஸில் போடுறது, இந்த மாதிரி செலவுகளாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேணாம், இந்த செலவு இப்போ ஆரம்பிச்சிட்டோம்னா மாதம் மாதம் நான் கட்ட வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீ கஷ்டப்படாதீங்க. அதுக்குண்டான பண வரவு உங்களை தேடி வரும். இருந்தாலும் இந்த ஆரம்பம் பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய கைமேல தரும் ஒரு பலனாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற தொழிலதிபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாள் தங்களோட தொழில வளர்ச்சிக்காக செலவு செய்கிற நாளாக அமையும். அப்படி என்ன செலவுனா, இன்வெஸ்ட்மெண்ட், பிரான்ச் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு நாளாக அமையறதுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையும். தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் செலவு செய்வீங்க. அதுதான் உங்களுடைய முதலீடாகவே இருக்கும். எப்படின்னா, இன்னைக்கு நான் செலவு பண்ணுற ஒரு நல்ல விஷயம் பிற்காலத்தில் என்னோட தொழிலுக்காக ரொம்ப டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, மொத்த பணத்தையும் ஒரே டைமில் போடாமல் ஒரு குறுகிய அளவு பணத்தை போட்டுட்டு பிற்காலத்தில் அதோட வளர்ச்சியை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பு போங்க. அவசரப்பட்டு மற்றவங்க சொல்கிற விஷயத்தினால நம்பி நீங்கள் அதிகமாக அதை போட்டுட்டு கடன் சுமக்கிற அளவுக்கு நீங்கள் வராதிங்க. பரிகாரம்: சிதம்பரத்தில் உள்ள தில்லைக்காளியம்மனை மனசார வேண்டிக்குங்க. இந்த மனசார வேண்டும் போது என்ன ஆகுனா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்களும் உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகளும் எல்லாமே அந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாங்க. அப்படி உங்களால் சிதம்பரத்துக்கு போக முடியலன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போங்க. முடிஞ்சால் அதில் பத்ரகாளி அம்மன் இல்லை காளியம்மன் சம்மந்தப்பட்ட கோயில் போனீங்கன்னா ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். அப்படி அந்த அம்மன் கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகாமல் தயிர் எடுத்துகிட்டு போங்க. அந்த தயிரை அம்பாளுக்கு அபிஷேகமாக தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த தயிர் அபிஷேகத்துக்கு என்னோட பலன் என்னென்னா, குழந்தை வளம் அதிகமாகும். அதாவது குழந்தை செல்வங்கள். இந்த குழந்தை செல்வங்கள் எப்படின்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, தடைப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை பண்ணோம்னா
ரொம்ப நல்லதாக இருக்கும். என்னோட குழந்தை சரியாக படிக்க மாட்டேன்றா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு, அவங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த என்னன்னு தெரியாமல் ரொம்ப தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தயிரை தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் மேன்மேலும் நல்ல வளர்ச்சியோட நல்ல முன்னேற்றத்தோட வாழ்வாங்க. கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கனவோட பலன் அம்பை கண்டால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அம்பு அப்படின்னா வில்லுலேருந்து வர அம்பு. வெறும் அம்பை மட்டும் பார்த்தா அதுக்குண்டான பலன் மகிழ்ச்சி. நீங்கள் அம்பு மட்டும் வருதே வில்ல காணுன்னு தேடாதீங்க. அம்பு வில்லுலேருந்து வந்துட்டாவே அது நம்ம எண்ணங்கள் பிற்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான எண்ணமாக தான் மாறத்துக்கு உண்டான காரணமே தவிர அதுதானோட அர்த்தம். அம்பை கண்டால் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.